பிரான்சில் சட்டப்பூர்வமாக வேலை மற்றும் குடியுரிமை பெற்றுத் தருவதாக கூறி வெளிநாட்டவர்களிடம் 15,000 யூரோ வரை மோசடி செய்த கும்பல் கைது செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் பிரான்ஸ், மொராக்கோ நாட்டைச் சேர்ந்த 2 சகோதரர்கள் கைது செய்யப்பட்டனர். இவர்கள் மீதான வழக்கு விசாரணை எதிர்வரும் 27ஆம் திகதி தாட் நீதிமன்றத்தில் நடைபெறவுள்ளது. இந்த மோசடி வலையில் குறைந்தது 8 மொராக்கோ தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. வேலை மற்றும் குடியுரிமை கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் இவர்கள் இந்த பணத்தை கொடுத்துள்ளனர். பிரான்சில் குடியேறி வாழ வேண்டும் என்ற ஏழை தொழிலாளர்களின் நீண்ட நாள் கனவை இந்த சகோதரர்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டுள்ளனர். இதன் மூலம் அவர்கள் ஒரு பெரிய சுரண்டல் வலையமைப்பை நடத்தி வருகின்றவை விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்டுள்ள 2 சகோதரர்கள் மீதும் மனித கடத்தல், பண மோசடி, ஏமாற்றுதல் மற்றும் ஆவணங்கள் இல்லாத வெளிநாட்டு தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்துவது உள்ளிட்ட 9 குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இந்த வழக்கில் மனித கடத்தல் குற்றச்சாட்டு மிகவும் தீவிரமானதாக பார்க்கப்படுகிறது. தொழிலாளர்கள் எவ்வாறு ஏமாற்றப்பட்டனர், யாரிடம் எவ்வளவு பணம் பெறப்பட்டது என்பது குறித்து நீதிமன்றம் தீவிரமாக விசாரணை நடத்த உள்ளது. பாதிக்கப்பட்ட இந்த மொராக்கோ தொழிலாளர்களுக்கு தொழிற்சங்கம் ஒன்று ஆதரவு அளித்துள்ளது. அவர்களின் மோசமான வேலைவாய்ப்பு நிலைமைகள் குறித்து இந்த சங்கம் தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறது.